இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து தொழும்பும் ஒன்றிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தார் ஏன் வந்தார் எதற்கு வந்தார் என்று சற்று ஆராய்கின்ற பொழுது ஆதில் எனது பாட்டன் பரந்தாமன் வாமன அவதாரத்தின் போது இரு கண்களது நீர் சொரிய ஒன்று அமிர்த வள்ளி மற்றொன்று சுந்தர வள்ளி அமிர்த வள்ளியை திருப்பரம் குன்றத்திலே தெய்வயான் என்ற பெயரோடு பங்குனி உத்திர திருநாளிலே ஆக மூற்றவளை மனமுடித்து விட்டான். இளையவள் சுந்தர வள்ளியோ சுதந்திரமான பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றாளே. அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான். அவனை சந்தித்து நம்ம கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நாராய் பச்சமல்ல ஜாமி ஒண்ணு உச்சி மல்ல எருதா தம்பி மேலும் கொஞ்சம் எதம்மா போடு தாளும் உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் உங்க சுத்தமில்ல குத்தமில்லை யாரும் சொல்லி குத்தமில்லை பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதம்மா போடு தாளும் நீ எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் எதம்மா போடு தாளும். மச்சான் அருமையா இருக்கு வாய்ஸ் உங்க வாய்ஸ். பாக்கியராஜுக்கே நான் தான் அந்த பாட்டை எழுதி கொடுத்தேன். அது எந்த பாக்கியராஜ் சொல்றீங்க? நம்ம இவர் தானே பாக்கியராஜ். திரைப்பட நடிகர் பாக்கியராஜ் கிடையாது. எங்கள் ஊரில் ஒருத்தன் புண்ணாக்கு வைக்கிறேன் அந்த பாக்கிய. நான் நாடக உலகத்துலேருந்து மச்சேன். இன்னைக்கு நேற்று நான் பப்புன்னு போடலை. சரி. முத நாடக உலகத்தில் எங்கள் வாத்தியார் பாடம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் என்னைய பேராண்டியாக ஏற்றுக்கிட்டு நாடகத்தில் இப்படி இந்த வார்த்தை பேசணும் அந்த வார்த்தை பேசணும் இப்படி இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர் யார் தெரியுமா? முத வள்ளிதர்மன் நாடகத்தில் கதை பாடல்கள் மட்டுமே பாடி நாடகத்தை முடித்த காலத்திலே வள்ளிகள்கிட்ட வரட்டு வம்புழுத்தார். வள்ளி வேஷம் போடுற வம்புலைய பூரா கதை பாட்டு மட்டும்தான் தெரியுமா? புராணம் பேச மாட்டியா, ராமாயணம் பேச மாட்டியா, மகாபாரதம் பேச மாட்டியான்னு வம்புழுத்து தர்க்கத்தை உண்டு பண்ணவர் யாருன்னா நாடக உலகத்தில் வரிச்சூர் பழனியப்பேன். கை தட்டலாம், எந்திரிச்சு போயிட்டே இருங்க அப்படின்னு அன்றைக்கி எங்கள் தாத்தா சொல்லுவார். நான் உங்களை சொல்லலை. வரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை சந்திச்சவேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். இன்ன வரைக்கும் நாடக உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. அவரை சொன்னால் மட்டும் இப்போ கைதட்டு விழுவும். புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் முத்தப்பா அண்ணன் பூராமே எல்லாம் தகடு வச்சுருப்பேன். நான் சொல்லாமே கைதட்டுவாங்க. முத்தப்பா நான் சந்திச்சவன். முத்தப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ கேரளத்துக்கு போனேன், பஸ்ஸு கிடைக்கலையாடா. முத்தப்பா செத்து போயிட்டாரா? தெரியாது உங்களுக்கு? ஐயோ கட்டிங் இல்லாமல் வெளியே வரமாட்டானே எங்கள் அண்ணன். முத்தப்பாவை சந்தித்தேன். அதுக்கப்புறம் திரைப்பட நடிகர் எங்கள் அண்ணன் உங்களுக்கு தெரியும். நகைச்சுவை நடிகராக உள்ள வள வந்து சினிமா துறையில் கதாநாயகனாக நடித்து விடுதலை என்ற ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்து இன்னைக்கு கருடம் வரைக்கும் வந்திருக்கு எங்கள் அண்ணன். புரட்டா சூரிய அண்ணனுடைய சொந்த மாமா யாருன்னா அஞ்சரைக்கட்ட ஆறுமுகம் நாரதர். ஆறுமுகம் சிவரஞ்சனி உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அவர் செத்து போனாரா? சித்தப்பா 1848 இல்லாமல் வரமாட்டியாப்பா. அள்ளிநகர ஆதிநாராயணே இருக்காரா? நீங்கள் 4 பேர் நாடகத்துக்கு வந்தீங்களா? கேதம் சொல்ல வந்தீங்களா? நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு போ. இந்த வாடத்தை பூரா வீட்டுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் உருவத்தில் தான் ஆள் பெருசாக தெரியும். உள்ளத்தில் அன்பும் குரலில் வலிமையாக இருந்த ஒரு நாடகத்தில் ஒருத்தன் சாதிச்சுட்டு போனேன் எங்கள் அண்ணன். உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அதுக்கப்புறம் நான் ரசித்த நாரதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு வந்தார் பாருங்க ரவி பிரசாத். அவரை மாதிரி பேசவும் முடியாது, பாடவும் முடியாது.
நல்லது ஒரு கலைஞன். இப்போ வீட்டுக்கு போயிட்டாப்புல. யாரா என்னமோ சொன்னீங்களாமல, என்ன சொன்னீங்க? வீட்டு போயிட்டார். நாரதர் அப்படின்னா பாட்டுக்கும் பேச்சுக்குத்தான் நாரதர். எவ்வளோ பாட்டு பாடினார், பேசுவார். அப்படி ஒரே பேச்சா மட்டும் பேச வேண்டும் என்றால் நீங்கள் பட்டிமன்றம் வைக்க வேண்டும். ஒரே பாட்டு மட்டும் பாட வேண்டாம், நீங்கள் கச்சேரி வைக்க வேண்டும். ரப்பு ரப்புன்னு அடிக்க வேண்டும் என்றால் கரகாட்ட வைக்க வேண்டும். அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. யார் சொன்னா? மஞ்சச்சட்டை அண்ணனா? நன்றி. ஏன்னா நல்லா பாடுவா அண்ணே. நான் சரி உனக்கு என்ன செய்ய நான் பண்ணுறேன். ஒன்றும் புராணமா தர்க்கம் தானே. நான் அவர்கிட்ட வந்து கேட்காத கேள்வி கேட்குறேன். உன் மேலே சத்தியமா நான் சொல்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சிலிண்டர் பாரத்து விலை என்ன? இந்தியன் சிலிண்டர் விலை என்ன? ஜோலி முடிஞ்சு. சரிதானே மங்காளி? கனகத்தில் பாட்டு பாடுகின்ற, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? எந்த உரையா எடுத்து குறையா? அவ்வளோதான். 10 மணிலேருந்து உட்காந்து என்ன உள்ள இருமொழி சவுண்டு கேட்குது. என்ன யாரும் நாராயண நமகே, நாராயண நமகே. யார் அந்த தம்பி? இப்போ தானே உன்னை பெருமையாக பேசினேன். ஆமா, படக்குன்னு வந்துட்டு என்னை தம்பின்ட்டு இல்லை. ஓ யார் நீ? என்ன விவரம்? எதுக்காக வந்திருக்கீங்க? ஏங்க நாங்கள் இந்த காட்டுவாசிலங்க. காட்டுவாசியா நீங்க? அறுவை காட்டுவதிலே வாசியா இல்ல ஆணவத்தை காட்டுவதிலே வாசியா? பேப்பரை காட்டுனா வாசிப்பேன். யோ அதான் நீ நல்லா வாசிப்பேன். நோட்டீஸ். சரி சரி சரி. நான் இந்த காட்டில் இருக்க காவக்காரன். ஜீவராசி. ஆமா, நீங்க ஒரு ஜீவராசி. ஆமாங்க ஆமாங்க. ஊர்வன பரப்பன நடப்பன. இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவ பேதங்கள்ல நீங்க எந்த ஜீவராசி? மனித ஜீவராசி. மனித ஜீவராசி. ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அறிவு எத்தனை? 5 அறிவு. மிருகத்துக்கு மிருகத்துக்கு நல்ல வேலை. மனுஷனுக்கு 6 அறிவு. உண்மை போன்ற முனிவருக்கு 7ஆம் அறிவு. 7 அறிவு. தெய்வத்துக்கு 8 அறிவு. 8 அறிவு. இந்த உலகத்துல 8 அறிவுக்கு மேலே அறிவு கிடையாது. பகுத்தறிவு. அப்ப பகுத்தறிவு இருக்கு மனிதனுக்கு தான் இருக்கணும். இந்த பகுத்தறிவுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், செயல்படவே முடியாது. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்துல உங்களை பற்றி ஒரு சில விவரம் நான் கேட்கலாமா? கேளுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களை எதிர்த்ததே வந்திருக்கேன். என்ன எதுக்கவா? உங்க எதுக்கத்தே வந்திருக்கேன். ஓ என்ன எதிர்க்க இல்ல, எனக்கு எதுக்கால வந்திருக்கீங்க? எதுக்காக? எதுக்கால எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த இடத்துக்கு நாங்க வரல, நீங்க எப்படி வரலாம்? இந்த இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். அப்புறம் முனிவன் நான் வராம உங்க சித்தப்பன வருவேன். நான் ஒன்றும் மலைக்குள்ள நீ நடத்தின தீக்குள்ள ஏறி விளையாடலையா? வேற முனிவர் நடத்தக்கூடிய யாகம் மலைக்கு மேல நாங்க தரையில பூமியில தாங்க திணற வச்சிருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒரு மரம் இருக்கு. ஆமா. மரத்துடைய தோகை ஒருத்தருக்கு சொந்தம், தூறு ஒருத்தருக்கு சொந்தமாகுமா? அண்ணே தாசில்தார் நம்பர் இருக்கானே? யோ எதுக்குயா இந்த பிரச்சனை? பெரிய பிரச்சனை தலைகாப்சி வரைக்கும் போகும் போலையா? இல்லையா நீ சொல்ற விவரம்னா மலை மேலதானே உங்களுக்கு வேலை, நாங்க மேல வந்தோமா? கீழே இருக்கக்கூடிய பூமியில தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மலை பூமியில தானே இருக்கு. அண்ணே இடம் 1 ஏக்கர் இருக்கு, தம்பி இடம் பக்கத்துல 1 ஏக்கர் இருக்கு. சரி, 2 ஒட்டி ஒரு கல்லு செங்க கல்லு கூடிட்டாலே சேச்சி போச்சு இடிச்சு வோல்டேஜ் வரைக்கும் போயிடுறேன். வெட்டுக்குத்து நடந்து போங்க. இப்ப மலைக்கு மேல நீங்க இருக்கீங்க. ஆமா, மலைக்கு உள்ளேயா பூமி இருக்கு? மலைக்கு கீழே இருக்கு. கீழே இருக்கு. ஆமா. அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் மேல இருக்கக்கூடிய மலை, அதை தாங்கக்கூடிய பூமி, இது ரெண்டுக்கும் தானே சொந்தம். ஒண்ணு இல்லையா, ஒரு வீடு இருக்கு உனக்கு சொந்தம். வீட்டுல உள்ள கீழே இருக்கக்கூடிய மனக்கட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தமாகுமா? வீட்டுக்காரங்க தானே சொந்தமாகும். இது எதுலயே போய் முடிய போது பேச்ச நிறுத்து. யோ இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா முனிவர் நீங்க. ஆமா, நாங்க தினை வச்சிருக்கோமுங்க. தினமும் விதைச்சிருக்கீங்களா? தினம் விதைச்சிருக்கீங்களா? தினதான் வச்சிருக்கோம். அப்ப தினமும் விதைக்கல. தினமும் விதைக்கக்கூடிய இது அது கிடையாது. அப்ப தினமும் இல்லாமல் தினையா இருக்கு. திணை. தினையா தினமா? அங்கடியா இருப்பா அது. நேத்து காலையோட அந்த மெண்டல் மாத்திரை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன், மறந்துட்டேன், அதை போடாம வந்துட்டேன். ஏய் யாரா அவன்? அவன் சும்மா அரை தூக்கத்துல வந்த மாதிரி இருக்கானே. தூக்கத்தில் நடக்கல யாது இருக்குங்க அண்ணே. அட புடிச்சு கட்டி போடியா. கட்டி போட்டதுனாலதான் இந்த நிலைமையில தெரியும். அந்த பத்தியா அண்ணே நம்ம இடம் பிரச்சனைக்கு வந்துருச்சுனே.
இடம் பிரச்சனையா யாருக்கு முதல்ல முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கே எங்களுக்கானு. இந்தா. யோ இந்த இடம் எனக்கு எங்களுக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா? எந்த இடம்? உங்க அண்ணன் சொல்றாரு. யாரு உங்க அண்ணனா தம்பியா? தம்பிங்க அவரு. இவர் யாரு? இவருக்கு அண்ணன். உங்க அண்ணன். ஆமா. நீங்க தம்பி. ஆமா. அவர் அண்ணனா இருக்கும்போது தம்பியா இருந்தாரா, தம்பியா இருக்கும்போது அண்ணனா இருந்தீங்களா? இப்படி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன், அவனை மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஐயா பொறுமசாமி, பொறுமசாமி, டேய் டேய் பொறுமசாமி, டேய் என்ன சாமி வந்துருச்சா? ஏய், இப்ப நான் பொறுமையாக இல்லாமல் நான் அருவாத்தில் விட்டுனேன். நீ உள்ள இருக்க உசுரும் போயிருந்தா இருக்கடா. இல்ல கோவப்பட்டு ஆளை காலி விட்டு மொத்த சொத்தையும் நீ வச்சுக்கிறோம் பார்க்குற. தெரியுது வந்துட்டா. ஓ மொத்தத்துல ஏதாவது அதான் 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி. பங்காளி சரியா நிர்பந்தம் பண்றீங்களே. மொத்தத்துல சொத்துக்காகத்தான் வாழ்றீங்க. உங்களுக்காக சொத்து வாழுதா, சொத்துக்காக நீங்க வாழ்றீங்களா? நான் ஐயா சொல்லிட்டாரு. இல்லையா, சொத்துக்காக நம்ம வாழ்றோமா, நம்மளுக்காக சொத்து கிடக்கான்னு கேக்குறேன். நம்மளுக்காக தான் சொத்து கிடக்கு. நம்ம அழிஞ்சிருவோம்ல, நம்ம சொத்து அழியுமா? யாராவது ஒருத்தர் அனுபவிப்பான்ல. ஆமா. அப்ப அதுக்காக நீங்களா, நீங்களுக்கு உங்களுக்காக அதுவான்னு கேக்குறேன். இல்லை அதுக்காக தான் நம்ம. எதுக்காக? சொத்துக்காக. யோ சோனாவா சூனாவையா? என்னடா சொன்ன? யோ உங்க அண்ணன் என்ன மாத்திரை முடிஞ்சு போச்சா இல்ல என்ன விவரம்? ஏதாவது ஒரு வழிக்கு வா. என்னப்பா? என் கனவு கன்னி மருதமணிக்காக வாடும் கம்மா பாடியா கம்போடியா கம்பாடியான்னு போட்டிருக்கடா. சரி எப்படி? ராமராஜன் சார்பாக 101 கனவு கன்னியா. ஓம் ஏய் இவன் பொம்பளை வேஷம் போட்டு மயங்கினா நீ தமிழ்நாட்டிலே நீ இருக்கக்கூடாது. நான் உள்ளே போய் ஆனந்த கண்ணீரே 60 லிட்டர் வடிச்சிருக்கேன். எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அண்ணன் ராமராஜன் அவர்களுக்கு அண்ணன் பாம்பு வளர்த்தவனா? பாம்பு இல்லையா? ராமராஜன்டா. மொட்டனாக்கு போல நான் மட்டும்னாக்கா புருஷன் பேசலாம். யோ புருஷன் என்றால் அரசன் என்று பொருள். சாமியை போய் புருஷன் சொல்லலாமா? நீங்க புருஷன் என்றால் ஆண்மகன் பொருள்யா. ஆண்மை. நீங்க அரசனா? புருஷன் அரசன் சொல்றீங்க. நீங்க அரசன். நீங்க அரசன் இல்லையா? இப்ப நாட்டை காப்பது அரசன், வீட்டை காப்பது புருஷன். புருஷன். நீங்க எனக்கு புருஷனா அரசனா? யோ இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாமியாரா விவரம் தெரிஞ்சவர்ரா புருஷன். சாமியாரு. சாமியார் தான். சாமியார் தாயா? அதான் சாமியாரு. அதான் சாமியாரு. ஆமா சாமியாரு. யோ சாமியார் தாங்கிறே. ஆமா சாமியாரா? ஐயா என்ன லூசு உரிக்க வச்சுட்டானே. ஐயா அவனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நிப்பாடுங்க. நான் உனக்கு 850 ரூபா கூட தரேன். நல்லா இருப்பேன். என்னை நாடக காசப்புறம் திட்டாயா? உங்க அண்ணனா? எங்க அண்ணன் மைத்த புடுங்க அண்ணன். உன் காஜபுரம் தின்ன வெந்தால்தான். அப்ப ஆமாங்க. நான் போய் மைத்த பிடுங்கண்ணா. நீ திங்க விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டியா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நிப்பாடு. காசை போய் திங்க முடியுமா சாமி? நீங்க காசா லேசா லேசா? காசா லேசா லேசா? லேசு வாங்கி திங்கலாம், லேசு வாங்கி திங்கலாமா? காசு திங்க முடியாது. யோ காசா லேசா? காசா லேசா? காசாலே சா சா பத்தியா அப்படி ரெண்டு பேர்ல யாரு இதை முடிவு பண்றீங்க? காசால எல்லாரும் செத்து போயிடுவான். பணம் பந்திகளே. உனக்கு போயில பணத்தை எங்க வச்சா? பணத்தை முண்டியில அங்கதான் முன்னாடி வச்சேன். சாமிய பின்னாடி முன்னாடி வச்சேன். வச்சேன். அப்ப பணத்துக்கு மரியாதையா, சாமிக்கு மரியாதையா? பணத்துக்கு தான் மரியாதை. பணத்துக்கு தானே மரியாதை. மனுஷனுக்கு மரியாதை இல்லையே. இல்ல மரியாதை இல்லை. இந்த உலகத்துல ஏன் வாழ்ற? 5 ரூபா ஓட்டா நம்மளை பூஜாரி ஏற்று பார்க்க மாட்டாரு. சரி. 10 ரூபா ஓட்டா லேதா அப்படின்னு அள்ளி போடுவாரு. ஓஹோ 100 ரூபாய் ஓட்டா சாமியவே தூக்கி கொடுத்து விட்டுறாரு. அட சண்டாளைங்களா, இந்த பூமியில தான் இன்னமும் உயிரோடவா தெரியுறீங்க நீங்க எல்லாம்? சாமியை சாமியே தூக்கி கொடுத்து போய் வச்சு சாமி மட்டும் கொண்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. 500 ரூபா கொடுத்தா சாமியவே உங்க வீட்டுக்கு தூக்கியாந்து கொடுப்பாரு. நீங்க தொட்டு கும்பிடலாம், திருப்பி கொண்டாந்து உள்ள கருவறைக்குள்ள வச்சிருவாரு. இவ்வளவுதானே விஷயம். எத்தனை மாதம் நீங்க சும்மா உங்க தாய் எத்தனை தாயினுடைய கருவறையில எத்தனை மாதம் இருந்தீங்க? 10 மாசம். 10 மாதம். நல்லா தெரியுமா? அது நான் எண்ணிக்கிட்டு இல்ல. யோ பறக்கல என்னனியா என்னலையா? என்னல உங்க அம்மா என்னலையா என்னலையா? எங்க அம்மாவை நான் கேட்கல. நீ பிறந்தது யாருக்கு? நான் பிறந்தது எங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு நீ பிறக்கல? குடும்பத்தை யோ என்னையா சொல்ற? சாமி பத்தே குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை இல்லையா? எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பத்தே ஒற்றுமையா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நீங்க சண்டை எடுத்து இல்லையா? நீ பிறந்தது உங்க அம்மாவுக்குன்னு சொன்னா அப்ப உங்க அப்பனுக்கு நீ முறக்கலையான்னு கேட்டேன். சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லுவாங்க, ஊருக்குள்ள கேள்விப்பட்டு. எப்படி என்ன கேள்விப்பட்டிருக்கிய? நாரதர் மாதிரி அவ இருக்காதடா, நாரதர் மாதிரி தெரியாத, வேற என்னதா தெரியணும் அப்படின்னு எம சொல்லுவாங்க. தர்ம மாதிரியா? இல்ல யாரு மாதிரி வேற? அப்ப நீங்க சண்டை எடுத்து விடுறதுக்கே யோ வருவீங்க. சண்டை எடுத்து இல்லையால் எனக்கு சந்தேகம். ஒண்ணு உங்க தம்பியை சொல்ல சொல்லு, இல்ல அண்ணன் நீ சொல்லு. என் தம்பியே சொல்லுவேன். அம்மா வந்து மாசமாக காணா. உங்க அம்மா மாசம் ஆகையில காணுமா? நானும் சொல்லிட்டேன் சாமி. நான் சொல்லுவேன்டா. அட சொல்லட்டு விடியா. யார் அம்மா வந்து நிறமாத கர்ப்பிணியாக காரணம் அப்பா. அப்பா அப்பா அப்படி என்ன பண்ணாருன்னு உங்க அம்மா கர்ப்பமானாங்க? அப்படி கேளுங்க. அப்ப கேட்கணும் சார்ட்டா.
மாட்டிக்கிட்டியா? டேய் உங்க அண்ணனை பத்தியா மாத்திரையை வாங்கி கொடுத்து பேசாம படுக்க போடுறா. நீ சொல்லலாப்ப எப்படி சொல்லுவேன்டா. சொல்லுடா. அப்பா அம்மாவை தாலி கட்டினார்ல, ஓ கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ண. அப்படி சொல்லியா? ஆமாம். கல்யாணம்ங்கிறது உறவுகளுக்கெல்லாம் பாருங்க முதல்ல பத்திரிக்கை வைக்கணும். ஆமா. பத்திரிக்கை வைக்கணும்ல. உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ ஒரு மகன்கிற உறவு தானே, ஆமா. இவரு மகன்கிற உறவு தானே. உங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணும் போது உறவுகளுக்கு பூரா பத்திரிக்கை வச்சிருப்பாங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் உறவு தானே, உங்க ரெண்டு பேருக்கும் பத்திரிக்கை வச்சாங்களா? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம். என்னடா கிறுக்குத்தனமா வாடா போ. அங்க வாயா. ஏய் உன் புருஷன் தெரியாது கேக்குறா சொல்லலாம். ஏலே அப்ப நம்ம பிறக்கவே இல்லடா. அப்புறம் எப்படி நீ உறவானே? எப்படி அப்புறம் எப்படி நீங்க நல்லா எப்படி உறவு அண்ணன் தம்பி உறவு எப்படி வந்துச்சு? நல்லா கேளு. எப்படி வந்துச்சு? நல்லா கேளு. கேள், பதில் சொல்லு. பதில் சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லு. பதில் சொல்லுடா. உன் புருஷன் கேக்குறான்னு என்னை மட்டும் மாட்டிட்டீல. இப்போ சொல்லு. உனக்கு வேற எவன் எதிரி கிடையாது. ஏங்க தாலி கட்டிட்டு திருப்பி போய் அப்பா வீட்டுக்குள்ள கூட்டு போனாரு அம்மாவை. யாருக்கு தாலி கட்டினாரு? போஸ்ட் மரத்துக்கு. யோ கோச்சு ஏன் வளர்க்காத? நீ எப்படி வந்த? அம்மாவுக்கு தான் தாலி கட்டினாரு. அம்மாவுக்கு தாலி கட்டிட்டாரு. தாலி கட்டின உடனே என்ன உறவாச்சு உங்க அப்பாவுக்கு? மனைவி பொண்டாட்டி புருஷன். பொண்டாட்டி புருஷன். புருஷன். யார் புருஷன் யார் பொண்டாட்டி? அப்பா அப்பா புருஷன், அப்பா புருஷன், அம்மா பொண்டாட்டி. இல்ல அப்பா புருஷன் இப்போ என்ன இருக்காரு? இப்ப வாட்ச்மேனா இருக்காரு. யோ அப்பா புருஷனா இல்ல அப்பா புருஷனா? அப்பா புருஷன், அப்பா புருஷன், புருஷன் பொண்டாட்டி. ஓ புருஷன் வந்து உங்க அப்பா. ஆமா. பொண்டாட்டி யாரு? எங்க அம்மா. ஏன் உங்க அப்பா பொண்டாட்டியா இருந்து உங்க அம்மா புருஷனா இருந்திருந்தா இதுல என்ன தவறு? ஏனே டேய் நம்ம தான் பெருங்கொண்ட லூசுனா நம்மளோட லூசு. கார்ல ஏத்திட்டு போக மாட்டேன், காலை உடைச்சு போய் உள்ள போடா போடா உளுந்தோட வாங்கி தரவா மத்தடா அவனே. சரி நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம். ஆ. இப்போ உங்க அப்பா வந்து உங்க அம்மாக்கு தாலி கட்டினாரு. கட்டினாரு. எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல. கழுத்துலான கட்டினாரு. நீங்க ரெண்டு பேரும் எங்க பிறந்தீங்க? வயித்துல உருவாகி ஓ, வந்தான். கழுத்துல கட்டினா நீ கழுத்தான பிறக்கணும். நீ யாரை கட்டிட்டு வயித்துக்கு போன? போஸ்ட் மரத்துல இருக்கிற லைன்ல வீட்டுல எப்படியா விளக்கறியுது? என்னையா கொடுமையா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கம்பி வருதா இல்லையா? வருது. வருதா இல்லையா? எங்க அப்பாட்ட கழுத்துல தானே கட்டினாரு உங்க அப்பா தாலி. அப்புறம் எப்படி நீங்க வயித்துல உருவானீங்க? கழுத்துல தாலி ஏற்றி ஆ. எங்க அப்பா கம்பியை நிறுத்தினார். எதுல இட்டார்? கம்பியோ கழுத்துல தாலியை கட்டி போட்டு கம்பியை ஒரு பக்கம் நீட்டினா அப்பா என்ன முந்திரி கொட்டையா சுட்டாரு? இல்ல எப்படியா என்ன? முதலிரவுங்க. ஓ முதலிரவு. இன்னைக்கு வந்தா முதலிரவு, நாளைக்கு வந்தா மறிரவு. இரவும் பகலும் மாறி மாறி வரும். இரவும் பகலும் மாறி மாறி வந்ததுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அப்பா என்னடா நீ சரியான சாமிகிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. இல்ல ஏதாவது ஒரு விளக்கம் எனக்கு தெரியணும். சாமி எப்படி பிறந்த முடியும் கேக்குறீங்க? எப்படி? நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். இருக்கிற பொம்பளை ஆளுங்க விளக்க மாத்தாடி. விளக்க மாட்டு அடிச்சாலே சரி, அவங்க தெருப்பிட்டு அடிச்சாலும் சரி. அதான் நீங்க டேய் அவனை கொன்னு விடாதடா. எந்திரிச்சு போயிட்டு கொலவலி வாங்க. உன் மேல வர போகுது. ஏய் இருடா, நீங்க எந்திரிச்சு போயிட்டு வாங்க தடா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் எப்படி பிறந்தேன்னு எப்படி பிறந்தேன்னு சொல்லு. எங்க அப்பா வந்து உங்க அப்பா வந்து ஏய் சொல்ல விடுறா. சாமி அப்புறம் நம்மளது ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு போறாரா? ஆமா முட்டா பயலா. இந்த கேக்குறாருல சாமி முட்டுனாத்தேன் முட்டு. ஏன்னா வயித்துக்குள்ள இருந்து முட்டுனாத்தான் வெளியே வர முடியும். முட்டலைனா அறுத்து தான் எடுக்க முடியும். அறுவை சிகிச்சை. சாமி இப்ப எப்படி உங்க அம்மாவுக்கும் தாலி கட்டினாலும் எப்படி பிறந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஏய் தாலியை கழுத்துல கட்டாங்க. உங்களை நீங்க யாரை கட்டுக்கிட்டா ரெண்டு பேரும் வயித்துக்கு போனீங்க? எனக்கு சந்தேகமே அதுதான். அப்படியே சொல்லிடுவா. எங்க அம்மா வந்து எங்க அப்பா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்பா அம்மா வந்து அப்பாவுக்கு பால் எடுத்துட்டு போச்சுனே செம்புல. ஓஹோ அதாவது உங்க அம்மா எதை கொண்டு போச்சு? பாலை கொண்டு போச்சு. பாலை கொண்டு போய் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? பருத்தி பால் போட்டாங்க. யோ என்ன வியாபாரமா பண்ணாங்க? அப்பா அப்பா நீங்க எப்படி பிறந்தம்ங்கிற இடத்துக்கு வாங்க. அம்மா அப்பாட்ட போய் அம்மா பாலை குடிச்சு. பாலை கொடுத்துச்சு. பாலை கொடுத்த உடனே அப்பா குடிச்சார்ல, வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சு விட்டு அப்பா வெளியே வந்து ஒரு செய்தி வீடி பத்த வச்சு. ஏய் அம்மா அப்பாவுக்கு பாலை கொடுத்துச்சு. சரி அப்பா அம்மாவுக்கு பழத்தை கொடுத்து. யோ ஏய் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வாங்கடா. ஏய் இங்க வா இங்க வா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ ரெண்டு பேர் பாலை கொண்டு போனது யாரு? உங்க அம்மா தானே? அம்மா. கல்யாணம் பண்ண அன்னைக்கு தானே பால் கொண்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறக்கல. நீ ரெண்டு பேரும் அன்னைக்கு பிறந்தீங்களா? பிறக்கல. இல்ல குழந்தையே பிறக்காமலும் உங்க அம்மாக்கு எப்படி பால் வரும்? எங்க அம்மாவுக்கு பால் வரல சாமி. அப்புறம் உங்க அப்பா குடிச்சோம்னு சொல்றியே? ஐயோ மாட்டு பாலை கொண்டு போனாங்க சாமி. என்ன சாமி நீங்க விளங்காதவங்க? மாட்டு பாலையா? ஐய சரி. மாட்டு பாலை பீச்சி
எங்க அப்பா உள்ள இருந்தாரா அம்மா கொண்டு போறாங்க. ஓஹோ, உங்க அப்பா உள்ள இருந்தாரு, உங்க அம்மா வெளியில இருந்து போறாங்க. ஆமா, வெளியில இருந்து போய் பாலை குடுக்குறாங்க. யார்கிட்ட? அப்பாட்ட. அப்பா என்ன பண்ணாரு? அது குடுத்து அப்போ உங்க அம்மா கிட்ட வாங்கி குடிச்சது உங்க அப்பா தான். எங்க அம்மா எங்க அப்பா டொங்காசு போட்டாரு. இவனை எங்கடா பிடிச்ச? ஐயங்க அவன் விலங்கா போய் நீங்க போய் அவன்கிட்ட கேட்க. இவன் என்னமோ காசுன்னு சொன்னானு. என்ன காசு அது? 1 ரூபா காசு, 2 ரூபா காசு, 5 ரூபா காசு, 10 ரூபா காசு, 500 ரூபா காசு, 1000 ரூபா காசு, 2000 ரூபா காசு, இத்தனை காசையும் பார்த்துருக்கேன். நீ சொன்ன டொங்காசை பார்க்கல, வேகமா போய் எடுத்துட்டு வா, நான் பார்க்கணும். சாமி அதை எடுக்க முடியாது, போட்டாச்சுன்னா எடுக்கவே முடியாது. அது என்ன உண்டியல போட்டா கூட உண்டியல உடைச்சு எடுக்கலாமே. உண்டியல உடைச்சு நாங்க போட்ட காசு எந்த காசு நாங்க தேடி எடுக்கிறது? அப்புறம் எப்படி இப்ப யாரு போட்டது? எங்க அப்பா போட்டாரு. உங்க அப்பா போட்டானா உங்க அப்பனை விட்டு எடுக்க சொல்ல முடியானே. இப்ப உண்டியல் ஓட்ட இருக்கா? சரி, அதுக்குள்ள போடுறாரா? போட்டாச்சு. போடும்போது டொங்குன்னு கேக்கும். ஆமா, சத்தம் கேக்கு. அதுக்கு தான் டொங்காஸ். அடச்சை, என்னடா ஒரு விளக்கம், இப்படி ஒரு விளக்கமா? ஏண்டா உங்க அண்ணே இவன் வாயை வச்சு அவசாரி வாங்கியா. யோ சரியா சொல்லு. அப்பா காசை உண்டியல்ல போட்டதுக்கும் அவன் நீங்க 2 பேரும் பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல உங்களை போட்டு உங்களை எடுத்தோம்னு சொல்லு. காசை போட்டதுக்கு நீ எப்படி வந்த? அப்பாவும் அம்மாவும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டாங்க. ஓ, இல்லறம் என்பது ஒருவருக்கு ஒருவர் புணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. ஆமாங்க. அப்ப அதனாலதான் உருவாகி நீங்கள் பிறந்தீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. உங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பி என்றால ஆண்மகன், நாட்டுக்கு ராஜாவா இருக்காரு. ஆமா. உங்க அப்பா பேரு என்னன்னு கேக்குறீங்க? நம்பிராஜன் தான். யோ, நம்பி என்றால ஆம்பளையா? ஒரு ஆம்பளை நாட்டுக்கோ வீட்டுக்கோ அரசனா இருக்கலாம். உங்க அப்பா பேர் என்ன? என்ன அந்த ரேஷன் கார்டை எடுத்துட்டு வாங்க. உங்க அண்ணனை யாரும் சொல்ல சொல்லு. முத பக்கம் கிழிஞ்சு வச்ச. அதுக்கு தான் மண்ணெண்ணெய் வாங்கும் போது எடுத்துட்டு போவான்னு சொன்னேன். நீ சொல்லிட்டு வா. யோ இங்க வாயா. எப்படி புரியுதா இல்லையா? இப்ப நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? கேள்வியாவது சொல்லி அவர்கிட்ட. அப்பா வேற நம்பிராஜன் சொன்னேனே. ஆமா, நம்பி வந்து நாட்டுக்கு ராசன். நம்பி என்றால் ஆண்மகன். ஒரு ஆம்பளை வீட்டுக்கோ நாட்டுக்கோ அரசனா இருக்கலாம். ஆனா உங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறேன். அத சொல்றா. ஏய், உங்க அண்ணனை சொல்ல சொல்லு. கதையும் ஜாராமத்துல நம்பிராஜன் தான் இருக்கு. ஓ, நம்பிராஜன் வச்சாச்சு. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண்ணு. மோகினி என்றால் அழகான பொண்ணு. அப்ப அழகான பொண்ணு. உங்க அம்மா பேர் என்ன? அவ அழகா இருக்கா அழகு இல்லாம இருக்கா? நான் அதை கேட்கல, உங்க அம்மா பேரை கேட்கிறேன். ஏலே போய் தொண்டி ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வக்கீல வேலுமுருகனுக்கு போன் அடிச்சு சொல்லு, ஒரு கொலை விளக்கு. யோ, நங்கை என்றால் அழகு, மோகினி என்றால் பெண்ணு. அழகான பெண்ணு தாயா உங்க அம்மா. அவங்க ஆத்தாப்பை அப்படி வச்சிருக்காரே, ஏன் என்னை போட்டுது? சரி, வச்சாச்சு. எதுல வச்சாங்க? வாயில வச்சு. யார் வாயில? எங்க அப்பா இல்ல, யார் வாயில வச்சாங்கன்னு கேக்குறேன். சரி, உங்க 2 பேருக்கு பேர் வச்சது யாரு? ஆசாரி. ஆசாரியா? அம்மா அப்பா தான் வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா வச்சிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. வச்சாங்களா வைக்கலையா? வச்சாங்க. உனக்கு வச்சாங்கல்ல? வச்சாங்க. வைக்கும் போது நீ முழிச்சுக்கிட்டு இருந்தியா தூங்கிட்டு இருந்தியா? இல்ல சப்பிக்கிட்டு இருந்தியா. ஓ, சீனி தண்ணிங்க ஐயா. ஓ, சீனி தண்ணிய அதுல போன பல்லுதே அந்த பல்லு. அப்படியா? சரி, இருக்கட்டும். இவங்க எதுக்காக நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கோம். காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். திணை காவல். ஆக விரட்டுவது பெண்கள். ஆளுகளும் சோ என்ற குரல் கேட்டதே. என் தங்கச்சி தங்கை பேரு வள்ளி. வள்ளி. வள்ளியா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. உள்ள ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கானா? அதை பூரா எடுத்துக்கொண்டே வெளியில போடுற வேலை உங்க வேலையா? ஏன்டா எந்த ஒண்ணுக்குடா? ஏய், ஒருவருக்கு இருவர்ரா. ஒருவருக்கு நல்ல வேலை. ஒரு ஆளுக்கு ஈரால் பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றாங்க. ஆமா, ஆமா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? வெளியே இருக்கா. எத்தனை நாளா? 3 நாளா. எப்படி வருது? நிச்சாம போகுதுங்க. திரி. இவர் என்ன வயித்தால டாக்டரா? யோ, அந்த காலை கடன் வெளியே கேட்கல. நாங்க வெளியே காவல்ல வெளியில காவல் பாக்குறீங்க. ஆக இருக்கட்டும். தங்கச்சிக்கு முன்னாடி தங்கச்சிக்கு முன்னால எங்க ஆளு ஒண்ணு இருக்கு. உங்க ஆளுனா உங்க 2 பேருக்கு ஒரே ஆளா? ஆமாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பெயிண்ட் அடிக்க தெரியாத செவத்தனோட மாதிரி நோடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு? என்ன பண்றது? காலையில புரிஜை வந்து நிக்கிறேன், அங்கே திருடானே இல்லை, தேவை ஓட்டில ஒருத்தர் நிக்கிறேன். சரி, இப்ப இவருக்கு கல்யாணம் காட்சி இது பண்ற மாதிரி அவர் ஒல்லி மண்டி ஓடுறதோட சரி. சாமியை கும்பிடுறாரு, நல்ல உள்ள கிடைக்கிற. மண்டி ஓட்டி சாமி கும்பிடுறாரு. மண்டி ஓட்டு. நீ என்ன சொன்ன நான் சொல்லுவேன்டா. சொல்லு. சொல்லாம. யோ, அட அவன் தான் சொல்றான், அவனை சொல்லு தோல். என்ன சொன்னேன் தெரியுமா? என்னமோ மண்டி ஓட்டி என்னமோ பண்ணுவேம்ல. இவன் கல்யாணம் பண்ணிடுவானா? நான் மண்டி ஓட்டு இது பண்ணிக்கிட்டே தெரியுமா?
எது பண்ணிக்கிட்டு அவ கேட்கல போ. என் ஆள் ஒன்று இருக்குங்க. உங்க ஆளா? இப்ப ஆளு அதாவது தங்கை ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னீங்க, உங்களுடைய ஆள் ஒண்ணுன்னு சொன்னீங்க. இந்த தங்கை உங்க கூட பிறந்ததா? இவர் போக மாட்டாப்புல போல இருந்தாலும். கூட பிறக்கல. கூட கூட பிறக்கல. கூட பிறக்கல. வேற எப்படி தங்கை? அங்க கிடந்துச்சு. எங்க கிடந்துச்சு? கிழங்கு தோணுமா? என்ன கிழங்கு? வள்ளிக்கிழங்கு. யாரு தோணுனது? எங்க யாரா அவரு அன்னைக்கு வந்தவர். அடே வேற ஒருத்தன் தோண்டிட்டு போயிட்டேன். அந்த கிழங்கு பள்ளத்துக்குள்ள தங்கச்சியை தத்தெடுத்தான் கண்டெடுத்தோம்னு சொல்லு. கண்டா அப்படியே எடுத்துட்டான். கிழங்கு எவனோ தோண்டிட்டான். கிழங்கு தோண்டியா? வள்ளிக்கு கிழங்கு தோண்டிட்டானா? வள்ளிக்கு கிழங்கு எடுத்துட்டாங்க. வள்ளிக்கு கிழங்கு தோண்டலங்க. வேற எந்த கிழங்கு எடுத்தா? வள்ளி கிழங்கு. ஓ, வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட உங்களோட பெரிய வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே கிடந்தது. போய் அத முதல்ல பார்த்தது அந்த குழந்தை யாரு? நீங்க யார பாத்தீங்க? பார்த்து தூக்குனது யாரு? நீங்க தானே தூக்குனீங்க. தூக்கி உங்க அப்பா கிட்ட என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி உங்க அப்பா கிட்ட சொன்னேன்? ஐயா ஜாமி இருக்கிறதுல ஊர்ல காசை வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன். நல்லா ஏங்க அதை தூக்குனா தூக்கியாச்சு. தூக்கி இப்படி பார்த்தாரு. பாத்தீங்க? பார்த்த உடனே மணிப்புரசு இருந்துச்சு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு சொல்றா? இல்லையா, பொம்பளை பிள்ளைன்னு எதை பார்த்து கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்கன்னு கேக்குறேன். கேளியம்மா நம்மள பதில் சொல்லலைன்னா அவர் நம்மள என்ன நினைப்பாரா? என்னடா நீ? அவர் நம்மள என்ன நினைப்பாரா? ஏய், உங்க அண்ணனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லடா. பாரு எவ்வளவு ஒரு அறிவாளி. கேட்டா பட்டு 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 பட்டுன்னு உடைச்சு விட்டு போறோம்டா. என்ன நீ ஆம்பளையா இருக்க? சரி பார்த்தேன்னா பார்த்தத சொல்லிட்டு போ. சொல்லு ஞானி. ரொம்ப என்னை சொல்ல விட கூடாதுன்னு நினைக்கிறேன். போ நீயே சொல்லு. அவனை சொல்ல சொல்லு. இங்க வா. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சீங்க? சாமி குவா குவான்னு சத்தம் கேட்டுச்சு. சரி, சத்தம் கேட்டுச்சு. ஓடுனே அங்க பழத்துக்குள்ள பிள்ளை பிள்ளை பார்த்தனா? எதை பார்த்தீங்க? ஒன்னு சிரிச்சு பிடி சொல்லு, சொல்லி பிடி. டேய் போச்சுடா. ஊதிய போடுடா. ஏய் நான் ஆடினாலும் நீ தாங்கிடுவ. நான் விட்டு என்ன கரெக்ட் தெரிஞ்சு போகும். என்ன உங்க அண்ணன் ஒரு மாதிரியா இருக்கு. யோ கதையை சொல்லியா? என்ன போனே? தொண்டையை பார்த்தேன் சாமி. ஏன்? அட தொண்டையை தான் பாத்தியா? ஆமா. நல்ல வேலை. தொண்டையை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஆள் திருந்த மாட்டாப்புல. தொண்டையை பார்த்து எப்படியா பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியும்? அது முடிச்சு வந்து ஒரு பருவம் அடைஞ்சாத்தான் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆண் குழந்தை அழுதுச்சுன்னா வீரியமா அழுகுங்க. பாருங்க, சத்தம் அதிகமா இருந்தா ஆண் குழந்தை, கொஞ்சம் குறைவா இருந்தா பெண் குழந்தை. சத்தத்தை பார்த்து கண்டுபிடித்தீர்கள். அப்ப அந்த சத்தம் எங்க இருந்து வருது? தொண்டையில இருந்தா வருது. அப்ப தொண்டையை பார்த்து கண்டுபிடிச்சோம்னு சொல்ல வர்றீங்க. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அடுத்த காவல்லே யாழ் உங்க ஆளு. உங்க ஆளா அவர் ஆளா? என்ன சாமி எங்க வீட்டுல ஒரு தட்டு இருக்கு, கழுவி சாப்பிடுறது இல்லையா? நல்ல குடும்பம்டா, சுத்தம். இப்படி சுகம் தரும். ஓ சுவாகம். உங்க பொழப்பு பூரா இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லங்க, ஆளாளுக்கு இது அண்ணன் முட்டாட்டிதான். ஓ, அவரோட பொண்டாட்டிதான். எனக்கு மதினி அண்ணி. சரி, அண்ணன் பொண்டாட்டி நீங்க என்ன உறவு முறை கூப்பிடுவீங்க? அம்மா அம்மா என்ன? அப்புறம் காமிப்பேன். சரி, அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு உங்களுடைய ஆளை, அவருடைய ஆளை அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். என்னை அழைச்சிட்டு வான்றாரு. என்னன்னு கூட்டியாந்து விடுறான்றாரு. சம்பளம் ரேட்டு பேசி நமக்கு அசிங்கம். நம்ம பெரிய குடும்பத்தை ஆளு. இதுல என்ன அசிங்கம் கிடக்கு? போடா, காசு சேர்த்து கொடுத்தா கூட்டி விட்டு போயிடுவாரு. என்ன வணக்கம் கூட்டி விடுவா? எவ்வளவு பேச போற? ஆள் முரட்டாளா இருக்காரு. ஒரு 8500 பேசுவான். வண்டி பெட்ரோல் போடணும், ரொம்ப தூரம் போகணும். ஆமா ஆளுக்குறேன். கண்ணே மானே மயிலே மரகத கோயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே மானே மயிலே மரகத கோயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயே உன்னை எண்ணி நான் தான்
இளம் பைங்கிளி மறந்தால் தானே நினைக்கணும் மாமா நினைவே நீந்தானே நீந்தானே மனசு மனசு நிறைஞ்சது மாமா நினைச்சு தவிச்சேன் நான் தானே சொல்லிவிட்ட காத்து தெக்கு காத்தோடு சேர்த்தேன் புதுவிட்ட ராசா மனந்தடு மாற மாட்டேன் ஊர் என்ன சொன்னா என்ன ஒன்னாக நின்னா என்ன உன் பேர சொல்லி நிப்பேன் மாமா தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாலே இந்த மாமா உடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதாம் என் பைங்கிளி ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பார்க்குது. என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. மொத்த வலி என் வலிதானே மானே. உடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதாம் என் பைங்கிளி பைங்கிளி என் பைங்கினி பச்சைக்கினி பொச்சக்கினி ஏய் தானிதிரி பொச்சை போதும் போதும். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சாமி ஏன் மச்சான் இப்படி இருக்காரு பச்சைக்கிளிங்க சாமி கலண்டுருச்சு போல விடு. மங்களம் உண்டாகட்டும் அம்மா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வல்கி விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வீழலாம் மாமாமா பொம்பளைங்க காசுப்பட்டு வல்கி விழலாமா மாமா பொம்பளைங்க காசுப்பட்டு வல்கி விழலாமா அச்சமட நட மறந்தாச்சா காத்தோடு காத்தாலும் மறந்தாச்சா வேண்டாமா தம்பி வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வல்கி விழலாமா வாலிப பெண்மகளே, ஓஞ்சு அடிச்சான்னா என்ன இன்னும் நாங்க அவர்கிட்ட ரேட்டே பேசல இப்ப அதுங்களும் யாரும் நாங்க போட்டுனது என்னய்யா? ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு சபையில என்ன தெரியாம சொல்ற? என் புருஷங்க ரெண்டு பேரும் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க என்ன புருஷங்க ரெண்டு பேருமா? இது என்ன போன ஜென்மத்துல வேண்டுதலா? இல்லங்க இவர் நேத்திக்கடை வச்சிருந்தாப்புல ஆ. ஆமா ஒரு பொண்டாட்டி வேணும்னு சரி. அப்புறம் சென்னு இவரை நான் கல்யாணம் பண்ணேன் ஆ. இவர் கூட தான் இருப்பேன்னு இவர் சொல்லிட்டாப்புல ஆகா, சரி அப்புறம் இவரே ஏன் ஃப்ரீயா வரும்போது விடுவானேன்னுக்கிட்டு இவரே வச்சுக்கிட்டேன் சுத்தம்டா. புருஷன் ஒரு ஆம்பளை மட்டும் 7 பொண்டாட்டி கேட்டு வைங்க ஒரு பொண்ணு பொம்பளை 7 பொண்டாட்டி ஏன்டா இது உளறிக்கிட்டே இருக்கு இது சின்ன புருஷன் அப்படிதான் பேசுவாப்புல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மூத்தவர் கொஞ்சம் லூசு தான் ஆனா தெளிவா இருப்பாப்புல இந்த மாதிரி பெருசா இருந்தா சின்ன புருஷனா பெருசா இருந்தா பெரிய புருஷன் ஐயோ இவங்கள வச்சுக்கிட்டு பெரிய அக்கப்போரா இருக்கு சாமி சரிம்மா, இவர் என்ன வேலை பாக்குறாரு, அவர் என்ன வேலை பாக்குறாரு? நான் ஒட்டடை அடிப்பீங்க, அவர் பெயிண்ட் அடிப்பார். ரெண்டு பேருமே ஒரு வேலையும் பார்க்கல 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி 2 பேருக்குமே புள்ள கொடுக்கறதில்ல ஏயா, ஆமாங்க. ஓ. ஆ, இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இது யாரு? உன் பொண்டாட்டி தானே? ஆமாங்க. மனைவி தானே? மனைவி. ரெண்டு பேரும் கூடுனா பிறந்தா ஒரு குழந்தை பிறக்குமா இல்லையா? கூடவே இல்லையே நாங்க அப்புறம் என்ன இதுக்குடா கல்யாணம் பண்ணிய? அவங்களுக்கு தெரியல சாமி இனிமே நானா எனக்கு விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு சந்தேகத்தை வந்து தீர்த்து வைங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் தீர்த்து வைங்க. சொல்லுங்க. உங்களால முடியலன்னா உங்க பொஞ்சாதியை தீர்த்து வைக்க சொல்லுங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம்னா பிறந்த குழந்தை யாருடைய குழந்தை? ஏன் குழந்தை? உன் குழந்தை தானே? நீ சுமந்தியா? இவங்கதான். அப்புறம் அது விட்டு பிள்ளைய போய் உன் குழந்தைங்கிற? ஏய் வாடா, பிரச்சனை ஆயிப்போ, வாடா போ. யோ, ஒண்ணு நீ சுமக்கணும், இல்ல நீ பால் ஊட்டி இருக்கணும், இல்ல எதையாவது பண்ணியிருக்கணும். குழந்தை பிறக்கிறது இதுக்கு தானே. உன் பிள்ளைய நீ எப்படி சொல்லுவ? தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போட்டு இதுக்கு முடிவு கட்டுவேன். இருங்க எந்த புள்ளையா இருந்தாலும் எங்க புள்ள தானங்க சாமி விடுங்க இல்லம்மா, உன் பிள்ளைன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அதுல ஒரு இல்ல சாமி தண்ணி எங்க இடத்துல இருந்து பாய்ஞ்சது, பயிர் அங்க வளர்ந்துச்சு. இது தண்ணி பாய்ச்சுற வேலை தான் தண்ணி இருக்கு. வாய்க்கால போகுதியா போய் ஒரு ஒரு நிலத்துல போய் பாஞ்சா ஏதாவது முளைக்குதுன்னு வச்சுக்கவே.
முளைச்சது பூராமே உனக்கு சொந்தமாயிருமா? ஏய் அதுக்கு புடுங்கணும்ன்றாரு அவரு முளைச்சதெல்லாம். தினமும் நான் புடிங்கிட்டு தானே இருக்கேன். நல்ல வேலையாவது செய்யுங்க. சரி இருக்கட்டும். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆள் 100 நாடகம் ஆனது மாதிரி இருக்கா உங்க டீரை சந்திச்சது. ரொம்ப பெருமையா. ஆக இருக்கட்டும். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு அதெல்லாம் நீ இடத்துல நின்ட்ட. இறைவன் 100 ஆண்டு ஆயுள் காலத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். ஆக இருக்கட்டும். வள்ளியை சந்திக்க வேண்டாலே செவந்தி பூ மலை கட்டி தேடி வந்த ஏப்பா 3 பேரும் என்ன சேர்த்து கும்மி அடிக்கிறீங்களா? ஏங்க அனாவசியமா உங்க அண்ணங்களை திட்டாதீங்க நீங்க. தங்கச்சி நாங்க புடிச்சு அதுக்கெல்லாம் காரணமே நீ இந்த ஏன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சனால? தங்கச்சி இன்ன வரைக்கும் நாங்க புடிச்சு விளையாண்டோம். ஏய் அவர் கோபப்படுறாரா? அவர் இல்லாத நேரத்துல நீங்க பிடிங்க. நீங்க பிடிச்சுக்குங்க. அடியே பாடுங்கம்மா நல்லா என்ன இருக்கு. பாஞ்சாலியா? செவந்தி அந்த பச்சை மூணுகள் மலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சு யாரமா வீடுகிட்டு தேர போரே மேலங்குட்டு சித்தட பூவிழி மாமன பார்த்து சித்தட பூவிழி மாமன பார்த்து சீதைய சொல்லி தாமாலைய பார்த்து செவந்தி பூ மலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சுட்டு மாமன் தொடத்தானே என்னேரோ பூவு மலர்ந்தேனே மஞ்சள் பூமேனே உன்னாத அந்தரமானே ஏல பூயிலே உமாவே எனக்கு தொடுதரதே எனக்கு முதலா பெண்ணேவோ கண்ணுக்கு படுதரதே காலடி மண்ணுக்கு கண்ணின் நமுத செய்வேன் செவந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சுட்டு பாட்டு போது பாட்டு பொன்மானே பாடி தாலாட்டு 100 பேர பெடுப்பேன் உன்னோடு காதல் சீராட்டு 100 பேர வேண்ட மச்சானே உள்ளத்தை கொடுத்தடுப்பேன் காலோ இருக்க வர உன்னோடு அன்புக்கு வயசு இல்லை உனக்கு உண்டான நெஞ்சுக்கு மாமந்தானே செவந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சுட்டு சிங்காரமா மேடையிட்டு தீரப்போரே மேலங்குட்டு சித்தட பூவெள்ளி மாமன பார்த்து சித்தட பூவெள்ளி மாமன பார்த்து சிதிய சொல்லி தாமாலைய பார்த்து வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சுட்டு சிங்காரமா மேடையிட்டு தீரப்போரே மேலும் கூட்டு வாங்க புருஷங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க தங்கச்சிய. புருஷங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. என்னது யாகத்துல வந்து ஊருக்கார கலந்துக்கிற சொன்னது மாதிரி புரிஞ்சிங்க ஒண்ணு. ஐயே புருஷங்க எல்லாம் வந்தா. சரி விட்டு பொண்டாட்டி தானே சொல்லிட்டு போறேன். அண்ணே நாரத மகரிஷி வந்திருக்கிறா. எனக்கு நேரம் எப்படி அந்த அம்மா சொல்லலாமா? இது அம்மா என்ன சத்தனவு பொறுப்பாளா? இல்ல அண்ணி இல்லையா? சொல்ல மாட்டேன். அண்ணி. நீங்க தங்கச்சி முன்னது சொல்லாத. உங்களுக்கு 5 புள்ள உங்களுக்கு 5 புள்ள. ஏய் என்ன ஊரையே உருவக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா ஏத்தா நீ? நீ கெடமாடா. முடியுது. சாமி வந்திருக்கார். கெடாமாடாங்கிறத பாரு நீ. சாமி கூப்பிடுங்க, சாமி. கூப்பிடுங்க. சுவாமி பணிவான வணக்கங்கள். புருஷங்கலாம் வந்து நல்ல மரியாதை. அண்ணன் தயவு செய்து மறுமுறை வரும்போது இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்துடாதீங்க. ஆமா ஆமா மொத்தமா எல்லாரையும் புரிஞ்சுக்கலான்றோம். அப்படி சொல்லாதீங்க நீங்க. என் வீட்டுக்காரர் கோவப்படுறாங்களா இல்ல யார் 2 பேரும்? 2 பேருமே செவினா அமைதியா இருக்காங்க. எங்க கோபப்படுறாங்க? அப்புறமாட்டி தனியா உட்காந்து என்கிட்ட ரகசியமா சொல்லுவாங்க. ஏழு
ஸ்வரங்களில் இசைப்பவரே சுரே ஞான வித்தகரே சாகித்ய கோல தத்துவரே சப்த சுரே ஞான வித்தகரே சாகித்ய கோல தத்துவரே கற்பனை கண்டாத கலைமா மன்னரே என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. சற்றமம், ரிஷபம், காந்தாரம், மத்திபம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. ச ரி க ம ப த நி 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. சொல்லுக்கு அகசியன், விளக்கு விஜயன், பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையிலே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன். வாருங்கள், நல்லாசி தாருங்கள். வணக்கங்கள் சுவாமி. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிர தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்க. என் சிந்தை குளிர வைத்த சொல்லும் தமிழ் செல்வியை வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டுமம்மா. அற்புதமான சப்த ஸ்வரங்களுக்கு ஒப்பாக என்னை வரவேற்பு கொடுத்தாய். இப்பேற்பட்ட வரவேற்பை எந்த பெண்மகளும் இந்த பூலோகத்தில் எனக்கு இப்படி கொடுத்தது கிடையாது. எத்தனையோ பெண்களை சந்தித்த நான், ஆனால் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கின்றேன். சாவித்திரியை சந்தித்தேன், ஒரு பெருமை கிடைத்தது. அகலிகையை சந்தித்தேன், ஒரு பெருமை கிடைத்தது. அனுசியாவை சந்தித்தேன், ஒரு பெருமை கிடைத்தது. ஆக அந்த 3 பெண் மக்களுக்கும் ஒரு பெருமை இந்த இடத்திலே வள்ளிநாயகி உங்களை சந்தித்ததிலே. ஆக உங்களுக்கு ஒரு பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக அற்புதமான வரவேற்பு கொடுத்தீர்கள். சப்த ஸ்வரங்களுக்கு ச ரி க ம ப த நி. ஆக சப்த ஸ்வரங்களுக்கு ஒப்பாக என்னை வரவேற்பு கொடுத்தீர்கள். ஆக இருப்பினும் கூட பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்று அற்புதமாக சொன்னீர்கள். மற்றற்ற மகிழ்வானது. ஆக இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நான் எவ்வளவு பெரிய பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை பெற்றிருந்தாலும் எனக்குத்தான் கொடுத்திருக்காங்க. இந்த பாட்டுக்கு முருகன்னு சொல்லல, வள்ளின்னு சொல்லல, முத்துராசன்னு சொல்லல, வேற எந்த பெயர்களையும் சொல்லல. பாட்டுக்கு நாரதன் என்கிற பட்டம் எனக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. இது சபையோர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இருப்பினும் இதுல ஒரு சின்ன சந்தேகம். ஆனால் பாருங்க, பாட்டுக்கு தலைவனும் நானே, பாட்டுக்கு நாரதன் என்பவனும் நானே. ஆனால் அனுமானிடம் ஓரிடத்திலே பாட்டு பாடி தோற்கடிக்கப்பட்டேன். அப்ப என்னை விட மிக சிறந்த பாடலை பாடி வித்தைகளை கற்றி வெற்றி கண்டான ஆஞ்சநேய பெருமான் அனுமான். அவருக்குத்தானே பாட்டுக்கு நாரதன் கொடுத்திருக்க. இந்த உலகத்துல இப்ப வண்டி பந்தயம் வைக்கிறாங்க. முதல் மாடு எந்த மாடு வண்டி வருதோ அதுக்கு தானே முதல் பரிசு கொடுப்பீங்க. கடைசியா வர்றதுக்கு முதல் பரிசு கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்ப என்னை தோற்கடிக்கிற அளவுக்கு ஒருத்தன் பாடி இருக்கான். அப்ப அவருக்கு இல்ல பாட்டுக்கு ஆஞ்சநேயன் சொல்லணும், பாட்டுக்கு அனுமான் சொல்லணும், பாட்டுக்கு மாருதினி சொல்லணும்.
ஆனா ஏன் பாட்டுக்கு நாரதன் எனக்கு சொன்னாங்க. மூணுமே ஒருத்தருதான். ஒருத்தருதான். ஆனா வித்தியாசமா சொன்ன உடனே எல்லாரும் அவங்க இத்தனை பேர் இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சுக்க போறாங்க. அப்படி அல்ல, அதுலயும் ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்காது. நான் ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். மாருதி என்பதும் அவர்தான், ஆஞ்சநேயர் என்பதும் அவர்தான், அனுமான் என்பவரும் அவரே, சுந்தரர் என்பவரும் அவரே. இப்ப இந்த இடத்துல நீங்க பானுப்பிரியாவா வள்ளியா? நான் வள்ளிங்க. இதை விட்டு கீழே இறங்கிட்டா பானுப்பிரியா. அப்ப இடம் மாறுகின்ற பொழுது பெயர் மாறும். அப்ப அந்த மாதிரி தானே அங்கே இருக்கும். ஆமா. இருக்குதா உங்களோட இல்லையா? போட்டி போட்டு பானது யாரு? என்னோட ஆஞ்சநேயரா, மாருதியா, அனுமனா, சுந்தர. ஆஞ்சநேயர் தான் பாடுறாரு. அப்புறம் நான் அதை மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை பேர் இருக்கேன்னு சொல்லி இருக்கட்டும். அப்ப பாருங்க, அப்ப அவர் என்னை தோற்கடித்து விட்டார். இருந்தாலும் அவருக்கு தானே பாட்டுக்கு ஆஞ்சநேயன் கொடுத்திருக்கணும். இருப்பினும் எனக்காக கொடுத்தார்கள். போட்டி போட்டு பாடும்போது நடுவரா யாருங்க இருந்தது? அந்த இடத்துலயா? அது கண்ணபரமாத்மா தான் நடுவே அந்த இடத்துல. சரி. அப்ப ஏன்னா தோற்கடிக்கப்பட்ட என்னோட யாழ் அந்த மலைக்குள்ள போயிருச்சா இல்லையா? மலை இழகப்பட்டது. படக்குன்னு எந்திரிச்சு ஓடுறேன், யாழ் மாட்டிக்கிருச்சு. அப்புறமா கெஞ்சி கெதறி, அப்பா என் யாழை குடுறா, நான் வைகுந்தம் போகணும்னு கேட்கிறேன். மீண்டும் பாட்டு பாடி இலக செய்து எடுத்து கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், ரெண்டு பேரும் பாட்டு போடும்பொழுது ஒரு மனிதர்களையோ ஒரு தெய்வங்களையோ இல்ல ஒரு அசுரர்களையோ யாரையோ தானே நீங்க வச்சிருக்கணும். ஆனா மலையை தானே பொதுவா வச்சீங்க. ஆமா. ஏன் காரணம் இருக்குல்ல, அந்த மலைக்கு உணர்வு கொடுக்கணுங்கிற நோக்கம், பெருமை கொடுக்கணுங்கிற நோக்கம். மலைக்கு வந்து உணர்வுகளே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் உணர்வுகள் உண்டு. இப்போ தாவர இனங்களை கூட வச்சுக்கலாம், மரத்தை கூட நீங்க வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஓரறிவு உண்டு. தாவர இனங்களுக்கு ஓரறிவு, புழு பூச்சிக்கு ஈரறிவு, நீர் வாழ்வன 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கு இனங்களுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வத்துக்கு 8. இப்ப இத்தனை 8 அறிவு உள்ள ஜீவராசிகளை எதையோ ஒண்ணு பொதுவா வச்சிருக்கலாம். சரி. ஆனா எந்த உணர்வுமே இல்லாம ஒரு கருங்கல்லானி அப்படின்னு ஒரு வழக்குக்கு சொல்லுவோம். வழக்கு சொல்லு. சரி. கல்லு மாதிரி நிக்கிறீன்னு சொல்லுவோம், மரம் மாதிரி நிக்கிறீன்னு சொல்லுவோம். இது ஒரு வழக்கு சொல்லு. அதனாலதான் அகலிகைக்கு சாபம் கொடுக்கும் பொழுது தன்னுடைய கணவருக்கும் மாற்றானுக்கும் அந்த தொடும் பொழுது ஸ்பரிச உணர்வு இல்லாத நீ கருங்கல்லா நீ உணர்வுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அந்த கல்லுக்குத்தான் உணர்வு கிடையாது. அப்படிப்பட்ட நீ கருங்கல்லாகவே போகட்டும்னு சாபத்தை கொடுத்தான். அப்படி